லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாயிருந்தால் பாக்கியவானாயிருப்பாய். நீ பலங்கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் கடைசி பகுதி சொல்கிறது, நீ கலங்காமலும் இரு, பயப்படாமலும் இரு. ஆம், யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னார். 1ஆம் அதிகாரம் யோசுவா 6 to 9 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், பலங்குண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்று இந்த யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களிலே இப்படியாய் சொல்லுகிறது. மொத்தத்தில் தேவன் நம்மை பார்த்து பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், தைரியமாயிருங்கள், திடமனதாயிருங்கள், வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதிருங்கள் என்று தேவன் இந்த வார்த்தைகளின் மூலியமாய் நம்மோடு அவர் இடைபடுகிறார், நமக்கு கற்பிக்கிறார். நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஒப்பிடுகிறார். நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருக்கிறேன் என்று யோசுவாவுக்கு சொல்லுகிறார். இப்படியாக நம்முடைய தேவன் என்றென்றைக்கும் தமக்கு பயந்த தம்முடைய பிள்ளைகளோடு அவர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவர் அவர்களோட கூட இருக்கிறார், நம்மோட கூட இருக்கிறார். ஆகவே எந்த காரியத்தை குறித்தும் நாம் கலங்காதிருக்கவும் பயப்படாதிருக்கவும் வேண்டும் என்று தேவன் வலியுறுத்துகிறார். ஒரு சிங்கம் இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய குட்டி எந்த எதிரான ஒரு செயல்பாட்டிற்கும் துஷ்ட மிருகங்களுக்கும் அது பயப்படாது. ஏனென்று சொன்னால் தன்னுடைய தகப்பன் இந்த காட்டிற்கு ராஜா என்று சொல்லி அது தன்னுடைய தகப்பன் எல்லாரை காட்டிலும் பலசாலி என்ற ஒரு எண்ணம் அந்த குட்டிகளுக்கு இருக்கும். அதுபோல நம்முடைய யூத ராஜ சிங்கம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மோடு கூட இருக்கிற பொழுது நாம் அவருடைய குட்டிகள். நாம் எதற்கு பயப்பட வேண்டும்? எந்த காரியத்தை குறித்து நாம் பயப்பட வேண்டும்? எதற்கு நாம் கலங்க வேண்டும்? தேவன் நம்மோடு கூட இருக்கிற பொழுது நமக்கு எதிராக அல்லது நம்மை தாக்க நினைக்கிற எந்த காரியங்களையும் தேவன் அவர் பார்த்து கொள்கிறவராய் இருக்கிறார். அவர் விரும்புகிற காரியம் என்னுடைய நியமங்களையும் என்னுடைய கட்டளைகளையும் என்னுடைய கற்பனைகளையும் நான் உங்களுக்கு உரைத்த வார்த்தைகளையும் நீங்கள் பற்றுதலாயிருங்கள், அதன் மேல் கவனமாயிருங்கள், அவைகளை நீங்கள் கை கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் நமக்கு கற்பித்திருக்கிறார். ஆகவே அவருடைய வார்த்தைகளின்படி நாம் நடப்போம். நிச்சயமாக நாம் எல்லா காரியங்களிலேயும் ஜெயம் எடுப்போம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய காரியங்களில் எதுவாக இருந்தாலும் தைரியமாயிருங்கள், பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்களோட கூட அவர் என்றென்றைக்கும் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Lord.